வெல்கம் டு கேமிங் வித் ரிஷித். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா டிக் டு எஸ்கேப்னு சொல்லி ஒரு கேம் தான். இந்த பிசியில் தனியாக வந்துச்சுல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுல்ல இந்த கேமு. அதுதான் ப்ரிசென்ட் அந்த மாதிரி தான் கேமு. ஓகே, உள்ளே வந்தோடனே நம்ம வந்து யார் கூட போக போகிறோன்னா தனியாக தான் போக போகிறோம். நேற்று கூட இது விளாண்டுட்டு தான் இருந்தேன். நேற்று ஆனால் 2 பேராக போனோம். நேற்றே 2 வாட்டி இந்த கேம் விளாண்டு பார்த்தேன். அப்போ தான் நான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் போடலாம் வீடியோ. ஓகே வாங்க, ரெட் ரீல்ஸ் போமான்னு சொல்லுங்கள், போவோம் முடிஞ்சா. ரெட் ரீல்ஸ் என் ஃப்ரெண்டு வருவான் தனியாகமா. இப்போ வந்து என்ன பண்ணோம், கண்டிப்பாக தோண்டியே ஆகணும். இந்த இடத்துல சும்மா இப்படி பண்ணோன்னு வைங்களேன், டப்பு நம்மளுக்கு பொருள் கிடைக்க ஆரம்பிச்சிரும்ப்பா. ஏன் எதுவுமே இருக்குல்ல, அதுக்குள்ளே 2 பொருளா? ஓகே 3 இங்கேருந்து தோண சொல்லுது. சாரி மறந்துட்டேன். நான் ரெக்கார்டிங்கில் இருக்கேன்னே மறந்துட்டேன். சிக்கன் கிடச்சிருக்கு, சூப்பர். அது லேட்டாக சாப்பிட்டுப்போம். இது வந்து இங்கே லெவல்னு காமிக்கல, லெவல் 2ன்னு. அதை வந்து நம்ம எவ்வளோ தோன்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிடச்சிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி வந்து வெளில போவோம். என்னடா அந்த கேமில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஆஃப்டர்நூன் வரையும் தான். இப்போ வந்து என்ன பண்ணோம், ட்ரேட் பண்ணுற இங்கே இருக்கானா? இங்கே வாடா டே. சரி என்கிட்ட கேட்டாச்சா? ஆல்ரெடி சிக்கன் தான் கொடுத்துட்டாங்களே. ஏய் லஞ்ச் பிரேக்கா? சொல்லவே இல்லை. அட பாருங்களா. இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போய் பாதிங்க. உள்ளே போயிடுமா? உள்ள அம்மா சரி, அடுத்த நாள் காலையில் பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணுமே. வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கார்டு அங்கே போயிட்டான். ஸோ அதனால் நம்ம இப்போ நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம். க்ளோஸ் பண்ணு. என்ன பண்ணுவோம், இங்கே ஏறி படுத்துப்போம். அம்மாடியோ, ஓப்பன் பண்ணு. ஐயோ, இங்கே ஆடு வர்றதே தெரியல. வெயிட் பண்ணுங்க, இந்த லூட் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணுவோம். அந்த லூட்டை சொன்னேன். சிக்கன் படியோ, 2 சிக்கன் இருக்குது. அப்போனா ஒரு சிக்கன் சாப்பிட்றோம். இந்த ஒரு டோனட்டு அவனை ஹெல்ப்ஃபுல் ஆகிடுச்சா? கொஞ்சம் வெளில போய்ட்டு வருவோம். 8 டிஷ்ஷு இருக்குது, ஒரு பொருளுமே கிடைக்கல. ஸோ சாக்கு போய் 20 கேட்பான். நேற்று எனக்கு தெரியும். இல்லை, இன்னொரு ஆக்சஸ் கார்டு வேறு இருக்குது. அந்த ஆக்சஸ் கார்டை எடுத்தோன்னு வைங்களேன், 200 டிஷ்யூ கேட்பான். இந்த 200ஐயும் எடுத்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறமா நம்ம ஆக்சஸ் கார்டை வச்சு டிக்கு பண்ணாமல் நம்ம வந்து இன்னொரு வேறு எஸ்கேப் கூட பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணுவோம், டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடணும். லஞ்சு பிரேக்கா? லஞ்சு பிரேக்கு. சோறு போடுறாங்க. ஓடு. சோறு. டிடி நாங்கள் இப்படிலாம் போகிறோம். டேய் சோறு டைம்.
ஏய் சோறு போடுறாங்க, ஓடு ஓடு ஓடு. கோக்கு சோடாவா? சோடான்னு சொல்கிறீங்க, ஆனால் அது கோக்கு தானே. ஐட்டம்ஸ் செல் பண்ணுறான்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் செல் பண்ண முடியல, இப்போதான் என்கிட்ட இல்லை. நைட்டு இது உள்ளே இருப்போம், அப்போ தான் நல்லா தோண்ட முடியும். ஃபுட்டு வேறு என்கிட்ட இருக்குது இன்னும். இந்த லூட் கிடச்சிச்சுன்னு வைங்களேன், அதை வச்சு நம்ம ஈஸியாக ஹெல்த் ஏற்றிக்கலாம். அது உள்ள சாப்பாடு ஐட்டமு, எனர்ஜி ஏற்றுற ஐட்டமே தான் இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே டிக் பண்ணிட்டே தான் கொண்டு. இங்கே பாருங்களேன், இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்களா, தெரியும்ல உங்களுக்கு? தெரியுதுல? தெரியும் தான் நினைக்கிறேன். அங்கேயே தெரியும் நம்ம எங்கே இருக்கோன்னு. இப்போ சிக்கன் தந்தாங்க, சாப்பிடுவோம். கொஞ்சம் பசிக்கல. சைடில் கொஞ்சம் தோணுனாலாம் கீழே போக முடியுது. அப்போ நான் இங்கே போடுவோம். ஐயோ 5மே ஃபுல்லாகிடுச்சா? வெயிட் பண்ண, நம்ம பண்ணுவோம். யூ நீட் ஃபுட்டா? கொஞ்சம் சாப்பிட்டுமா அது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கதவை திறந்துட்டு ஓடிடும் உள்ள. எப்படி அந்த செல் பண்ணியாச்சு. 21 டிஷ்யூ என்கிட்ட இப்போ இருக்குது. வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இதை திறந்துட்டு கீழே ஓடிடும். முன்னாடி இது மேலே க்ளோஸ் பண்ணுவோம். அந்த வெண்ட் எதுக்கு கொடுத்து வச்சுக்காங்கன்னா, நம்ம வேறு இடத்துக்குலாம் போகிறதுக்கு அது யூஸ் ஆகும். அந்த ஆக்சஸ் கார்டு மட்டும் எடுத்துனோன்னா இது வழியாக போய் யூஸ் பண்ணிக்கலாம். படியோ கீழே வந்துச்சு. ஓகே, ஐயோ ஃபுட்டு ஆஹா சூப்பர். 2 வாட்டி ஃபுட்டு கொடுப்பான்னா சொல்லிக்காங்க, செல் பண்ண போயிடும். இந்தாடா வச்சுக்கோடா 25 டிஷ்யூ. எனக்கு இன்னொரு வாட்டி தாங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தர மாட்டுறாங்க. நான் ஒரு ரூட்டு சொன்னேன்ல, இது வழியாக போனோம்னா நம்மளோட செல்லுக்கு போகலாம், மற்றவங்க செல்லுக்கு கூட போகலாம். இங்கே ஏணி கேட்குறீங்களா? அந்த ஏணி இங்கே வாங்க. இந்த ஏணி அது உள்ளதான் இருக்குது. அதுக்கு அந்த ஆக்சஸ் கார்டு தேவைப்படும். நான் இங்கே தான் போகிறேன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு. ஜம்ப் பட்டன் அமுக்கணும்னா ஃபாஸ்ட்டாக போகலாம். அவ்வளோதான், வந்துட்டேன். ஐயோ அது இல்லை, இது க்ளோஸ் பண்ணிட்டேனா? கீழே போயிட்டு தோணும். நைட் ஆயிடுச்சு. கீ கிடச்சிருக்கு. ஓகே, இதை வந்து இந்த சாக்கு பை பேசாமல் வாங்கிப்போமா? ஆமாம், சாக்கு பை தான் வாங்குறது பெஸ்ட்டு. ஐயோ எனர்ஜி இல்லை, சூப்பரு. விற்றுட்டு வாங்கணுமோ? நான் என்ன நினச்சேன்னா, அவங்க கொடுக்குற சாப்பாடை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். பேசாமல் ஒன்று பண்ணுவோமா? அவங்க நின்றுட்டு தாங்க வாங்கிட்டு போகும்போது டப்பு நம்ம வெளில போயிட்டு எல்லாம் விற்றுட்டே வந்துடும். இன்னும் 3 செகண்ட், 2, 1. கதை தொண்டை வெளில போ.
சொன்னா இந்தடா வச்சுக்கோ. 37 இருக்குது என்கிட்ட. இது வேணாம், நம்மள்கிட்ட இதோட அப்கிரேடடாக இருக்குது. இது தேவைப்படவாங்க. சாக்கு பை வெயிட் பண்ண வந்து வாங்கினேன். இது ஈவெண்ட் எனக்கு. ஆஹா சிக்கன்னு 3 தான் கேட்குறான். அப்புறம் 2-3 வாங்கி வச்சுப்போம். படி 3 சிக்கன் வாங்கினேன். ஈவெண்ட் வந்து இதை ஒன்று வாங்கிட்டேன். ஓகே, இங்கே வேறு ரோபக்ஸ் கேட்டுக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், சிக்கன் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஓகே, மாடியோ கோக்கு மக்கா தான் தோண்டி வச்சுருக்கோம் போல இருக்கு. ஓகே, டிக்கிங் பண்ணிட்டே இருப்போம். டூல் அப்கிரேட் பார்த்தீங்களா? டூல் அப்கிரேட் ஆனது. இப்போ என்கிட்ட ஒரு ஹேமர் இருக்குது, அது 3 டிஷ்ஷுக்கு போகுமா. முன்னாடியோ என் முன்னாடி கொஞ்சம் உடச்சிட்டானா போயிடலாம். இதே படியோ இந்த மாதிரி தாங்க சாப்பிட்டுட்டே தோணும். சைடில் கொஞ்சம் நோண்டி விட்டுப்போம். அப்போ தான் நம்ம போகிறது கேப் இருக்கும். ஓகே, கீழே போ மாடியா. 7 பொருள் எடுத்தாச்சு. 8 சாக்கு போய் சர்வீஸுக்கு போயிட்டு ஓடி ஓடு 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 சீக்கிரமாக நம்ம ஓடும். வேணாம். அப்புறம் காடு வந்து பிடிச்சிரும். இன்னொரு ஐடியா போயிட்டு திறந்து விட்டு வந்துடும். க்ளோஸ் பண்ணிப்போம். எதுக்கு நான் ஒரு விஷயத்துக்காக பண்ணேன். ஓடுறோம் ஸ்விங் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவோம் இந்த பக்கமாக. அவன் வரதுக்குள்ளே நம்ம அந்த செல்லுக்கு போயிட்டு வந்துடும். பார்த்தீங்களா, இதான் குறுக்கு வழி. ஃபாஸ்ட்டாக போவோம். வந்துடுச்சு அந்த இடம். வெயிட் பண்ணுங்க, அவன் இங்கே தான் இருக்கான். போட்டோம் இப்படி போயிட்டாங்க. இந்த ப்ரோ செல் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, கிளம்புவோம். செல்ல தரடா, பைடா. விற்றுட்டேன். 25 இருக்கு என்கிட்ட. இப்போ பார்த்தீங்களே டெக்னிக். அவ்வளோதான். இந்த ஃப்ளேர் அது இல்லை எக்ஸாஸ்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு லன்ச் டைம் ஆயிடுச்சு. மேலே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகணும். வந்துட்டு இல்லீகல் கார்டு இருக்கா? இதானா வச்சுக்க போடா. ஓகே, வாங்கி சாப்பிட்டுப்போம். இல்லை வேணாம், ஹெல்த்து ஃபுல்லாக குறைஞ்சக்கப்புறம் சாப்பிடுவோம். அப்போ தான் யூஸ் ஆகும். ப்ரெசன்ட் மண்டையா? நம்ம மண்டையில் அடிப்பா. புளி தண்ணி வந்துட்டு உங்கள் மண்டையிலே. ஸ்விங். ஓகே எல்லாம் வண்டி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவன் போனால் தரவே மாட்டான் ஃபுட்டு. ஐயோ அம்மாடியோ கீழே வந்துட்டேன்.
ஓகே முடியோ பேப்பர் கலெக்ட் பண்ணுவோம். நைட் ஆயிடுச்சு. ஓகே நைட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஹெல்த் இல்லை. இதுவே அப்போ சாப்பிட்ருந்தோன்னு வைங்களேன், அதுக்கு மேலே ஃபுல்லாக இருக்காது. அவ்வளோதான் 8 பொருள் ஆயிடுச்சு. இப்போ புளி முடித்தோணும். டிஷ்யூ பேப்பர் அப்புறமா கலெக்ஷன் பண்ணுவோம். அவ்வளோதான். சூப்பரு. இப்போ மட்டும் அந்த எனர்ஜி பூஸ்ட் மட்டும் கொடுத்துரு. எனர்ஜி பூஸ்ட் சூப்பர். என்ன பண்ணிப்போம் இப்படி நின்றுப்போம். அவ்வளோதான். இப்போ சாக்கு பையில் 18 டிஷ்யூ கிட்டத்தட்ட போகுமா? அப்போனா இப்போ உடனே சர்ஃபேஸ்க்கு ஓடிடும்மா. சர்ஃபேஸ்க்கு ஓட்டு முடியும். அப்படி வந்தாச்சு. இந்தடா வச்சுக்கடா. செல் பண்ணியாச்சு. 18 டிஷ்யூ. இல்லீகல் கார்டு இன்னையாச்சும் வந்துருக்கா? எனர்ஜி வாங்கிப்பேன். அதை எனர்ஜி வாங்கிடலாம், வேறு வழி இல்லை. சாப்பாடு தேவையில்ல. இது இல்லை இது. இது மட்டும் 10 டிஷ்ஷும் வாங்கிடுச்சு. ஏன்னா இதுதான் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண. நேற்று விளையாடும் போது தான் பார்த்தேன், போட்டோன்னே ஃபுல் ஹெல்த்தும் ஏறிடுச்சு. அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். இது ஃபுல் ஹெல்த்தும் குறைஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். படியோ ஏய் கீழே போ, கீழே போ போ போ. என்ன பண்ணுவோம், சமையல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். 4 பொருள் எடுத்துட்டேன். 5 அது பொருள் 7 பொருள் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு பொருள். சரி பேசாமல் கீழேயே தோணுவோம். சோறு போடாமல் போயிடப்போம். நம்ம போவோம் பேசாமல். சோத்தா சிக்கன் சூப்பர். பாய் பாய். இவன்கிட்ட போய் செல் பண்ணணும். ஓகே செல் பண்ணியாச்சு. ஏய் இவ்வளோ கம்மியாக ஆயிடுது. 43 தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே வெறும் 48 தான் ஏறிருக்கு. என்ன அது? க்ளோஸ் பண்ணிடும். அவ்வளோதான். அவன் பார்க்க மாட்டான் அந்த போலீஸ்காரன். அதனால தான் நம்ம கீழே போவோம். கீழே இறங்க முடியும். ஓகே இதுக்கு மேலே தான் நம்ம குழி தோண்டணும். ஓகே தோணும். அவ்வளோதாங்க, இது வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, சொன்னல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நேற்று விளையாடாமல் முடிக்க போயிட்டேன். கரெக்டாக பார்த்தா ஃபோனில் சார்ஜ் இல்லை, முடிக்க முடியல. அதனால் இதுக்கப்புறமா எப்படி பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் கலர் கிட்டே போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா எங்கே போகிறேன்னு தெரில எனக்கு. அதனால தான் உட்காந்துருந்தேன். என்கிட்ட இருக்கு. அவ்வளோதான். கோல்டு பாரு எடுத்து வச்சுப்போம். இப்போ எவ்வளோ? அதுக்குள்ளே 16 தருது. அப்போனா இன்னும் ஒரு பொருள், நல்ல பொருளாக எடுத்து வச்சுப்போம். லூட்டு பாக்ஸே. சாக்ஸு என்னது? சாக்ஸு காமனு எடுக்க வேணாம். காமன்லாம் எடுக்க வேணாம். சரி எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு மேலே போயிட்டு விற்றுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சூப்பர். சேல் பண்ணுறேன்டா வாடா. அவ்வளோதான். லன்ச் டைம் ஆயிடுச்சு. போவோம்.
கம்பேக் டியூரிங் லஞ்ச் போடப்பா. இங்கே போயிட்டாங்களா? இல்லீகல் கார்டு ஏமாச்சும் வச்சுருக்கீங்களாடா? டே 7 ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்னும் இல்லீகல் கார்டு மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியவே இல்லை. இந்த 200 டிஷ்யூ அதனால தான் சேர்த்து வச்சுட்டுங்க இது வரையும். இல்லைனா நான் எப்போயோ செலவு பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ண எப்படி நின்று நம்ம இங்கே கரெக்டாக இது எடுத்துகிட்டு போகிறோம். அப்பா இந்த மண் ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி நான் இங்கேருந்து தோண்டிக்கிறேன். அம்மா பொடி எப்படி இங்கே ரேரு. லூட் செஸ்ட்டு. அப்பாடி கோல்டு எதையாச்சும் ட்ராப் பண்ணுவோம் பேசாமல். கோல்டு வேறு இருக்கு. எனர்ஜி பூஸ்ட்டு சாக்கு பீஸ் ஆயிடுச்சா? இப்போ எதை கீழே போடுறது? கீழே போட முடியுமா? என்னத்தை கீழே போடுறது நப்பனா? இது ஒரு 20 தரும். இதெல்லாம் எடுத்தால் 30 டிஷ்யூ கிட்டத்தட்ட. சரி விடுங்க, நம்ம சர்ஃபேஸ் கிளம்பலாம். சர்ஃபேஸ்னு கொடுத்துட்டு 10 9 8 7 6 5. இந்த கேம் பார்ட் 2 வருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா இது கண்டினியூஷன் கேம் இல்லை. இதே பிசி இல்லைன்னா கண்டினியூஷனில் தான் இருக்கும். ஓகே, அந்த இது கீழே போய் எடுத்துருவோம். வெயிட் மினிட். இப்போ ஏதாச்சும் வந்துச்சா? அது காட்டுறாடே. இல்லீகல் கார்டு வந்துருச்சு. 200 சொன்னா 200 200 கிட்ட தர கேட்பாங்க. ஒரு வேளை 200 ரோபாக்ஸ் கேட்டால் என்னன்னா அவ்வளோதான், என்னை முடிச்சு விட்டாங்க. இந்த கேம் எவ்வளோ நேரம் விளையாட முடியுமோ அவ்வளோ நேரம் விளையாடுறேன். முழுசாக கூட முடிக்கலாம். 1 hour ஆகும். ஆனால் ஓகே உள்ளே போ. அப்படியோ சாக்கு பையில் இப்போ எல்லாத்தையும் தூக்கி போடும். ஓகே, சாக்கு பை ஃபுல்லாக. ஐயோ, சர்ஃபேஸ் கோடு. ஓடு. லஞ்சு. ஓ அப்படியோ, சரியான டைமு. செட் பண்ணிட்டோம். 110 வந்துச்சு. இன்னும் 90 தான் தேவைப்படுது நம்மளுக்கு டிஷ்யூ. அதை மட்டும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நான் போய் எஸ்கேப் ஆயிடுவேன் சீக்கிரமாக. 1 hourக்குள்ளே எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் நிறையா பார்த்துருந்தேன் எப்படி எஸ்கேப்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா நான் எதுவுமே காசு வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. படியா காசுன்னு சொல்கிறமாங்க, இதில் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா. இப்போ அதுக்கு எதுக்குடா இப்போ குழி தோன்றேன்னு கேட்டிங்கன்னா டிஷ்யூக்காக, மற்ற எதுக்காகவும் இல்லை. நம்ம பிளான் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை ரொம்ப நம்ம சைடாக வந்துட்டோமோ? ஆமாங்க, சைடாக வந்துருக்கோம். இப்படி போவோம் அப்போ தான் கரெக்டாகும்.
உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. இது உள்ளே போயிட்டே போ. ஓகே 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 சைடில் அடி 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 அடி. அவனை எடுத்தாச்சு, 8 எடுத்தாச்சு. அப்படியே மேலே போவோம். மார்னிங்காக ஆயிடுச்சு. ப்ரிசனர்ஸ்கிட்ட இல்லீகல் கார்டு இன்னும் வச்சுருக்கியா? இல்லீகல் கார்டு இல்லீகல் கார்டு இங்கே தான். ஓகே இதை போய் விற்றுட்டு வரணும். எவ்வளோ கிடைக்கும்? 15 தானா? 25 தானே வரும். ஆமாம், அப்படியே பார்த்தாலும் எனக்கு நீ எவ்வளோ வேணும்? 75 தேவைப்படுது இன்னும் டிஷ்யூ. நம்ம லெஜெண்ட்ரிஸாக எடுத்து வச்சோம்னு வைங்களேன், 8 கரெக்டாக 80 வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம டப்புன்னு அந்த இல்லீகல் கார்டை எடுத்துகிட்டு ஓடிடலாம் வெளில. அட உள்ளே போடா. ஓகே இங்கே இருக்குன்னா இங்கே போ. எப்பிக் ஏதோ இருக்குது. எப்பிக் ஓகே உள்ளே போயிட்டே இருப்போம். இன்னும் 75 தேவைப்படுது. 75 எடுத்துட்டோன்னு வைங்களேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன் போயிடலாம். எடுத்துட்டு 16 தருது. ஓகே பரவாயில்ல, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இல்லீகல் கார்டு மட்டும் எடுத்துடணும். சாக்கு போய் ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம போய் செல் பண்ணிட்டு வந்துடும். நைட்லாம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. நைட்லாம் சீக்கிரம் புட்றா. அப்படி புட்றா. நான் கிளம்ப செல்லுக்கு போகிறேன்டா. அவ்வளோ க்ளோஸ் பண்ணியாச்சா? வந்துட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். கீழே போ கீழே போ கீழே போ 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 போ. போகுது போகுது அவ்வளோதான். இந்தாச்சா? ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க? கீழே போ கீழே போ கீழே போ போ. மண்டதான் இருக்கு. ஓகே எவ்வளோ தரும்? 4 தானா? நாலு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரவே மாட்டேங்குது. மாட்டியோ இது கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒன்றை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் நைட்லேருந்து காலையிலே ஆயிடுச்சா? மதியானம் சாப்பாடு டைமே ஆயிடுச்சு. ஓகே ஒன்று செல் பண்ணிப்போம். இன்னும் 41 தேவைப்படுது. ஆப்பிள் லேட்டாக சாப்பிடுவோம். யார்கிட்ட இல்லீகல் கார்டு இருந்துச்சு? இந்த பொண்ணுகிட்ட என்னது? இதெல்லாம் ஆப்பிள் வச்சு ஓட்டிப்போம். ஆனால் இந்த நைட்டில் எஸ்கேப் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம கிட்டத்தட்ட தோண்டி முடிச்சிட்டோம். வெயிட் பண்ண பேசாமல் ஒன்று பண்ணுவோமா? இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போவோமா? நாளைக்கு காலையில் கிளம்புவோம் இங்கேருந்து. சரியா? எப்போ எஸ்கேப் ஆகலாம் கேட்காதீங்க.
பார்த்து தெரிஞ்சுவாங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஐய் தொட தொட. ஓகே, இது எடு. ஏய் எடுறா. ஸ்விங்க் அவ்வளோதான். ஒரு ஷூ எடுத்துட்டேன். ஓகே, நம்ம கீழே போவோம். மாடியோ இங்கே போகுது. ஓகே, உள்ளே போ. வீடியோ இப்போயே ரொம்ப லென்த்தாக தான் போகுது. ஆனால் மேலே போகணுமே. லைட்டாக கீழே போ. எங்கே போகிறதுன்னே சுத்தமாக தெரில, அதுவும் இந்த இருட்டில். அப்படி இந்த சாக்கு அதான் எடு. பைத்தியக்காரா. டே 11 ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிடலாம் தான் நினைக்கிறேன். 20 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போயே முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம். டே 12 காலையில் எஸ்கேப் ஆயிடலாம். இவன்ட்ட கொஞ்சம் விற்றுட்டு ஆக்சிஸ் கார்டு இவன்ட்ட இருக்கணும். ஆக்சிஸ் கார்டு லீகல் ஆக்சிஸ் எவ்வளோ 40 கேட்குறான். அது இன்னும் கொஞ்சம் எடுத்தேன். இன்னும் கிட்டத்தட்ட 21 எடுத்தனாலே இப்போ எஸ்கேப் ஆயிடலாம். கிட்டத்தட்ட லஞ்ச் ஆயிடுச்சு, லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே வச்சுட்டு. ஆனால் ஆக்சிஸ் கார்டு எப்போ வருதோ அப்போ தான் நம்மளால கிளம்ப முடியும். அதான் பிரச்சனையே. இப்போ அடே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறத பைத்தியக்காரன். இந்த ஆக்சிஸ் கார்டு எங்கெங்கெல்லாம் போடலாம் தெரியுமா? ரொம்ப பசியாக இருந்து சாகிற நம்ம இருந்தால் இங்கே ஒரு ஆக்சிஸ் கார்டை போட்டு இது உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற சாப்பாடெலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்சிஸ் கார்டு எங்கே போடலாம்? இங்கே இருக்கு பாருங்க, இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டு அது உள்ளே இருக்கிற ஏணி எடுத்து வந்து இங்கே போட்டு இந்த வெண்ட் இருக்கா, இந்த வெண்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம தப்பிச்சு போயிடலாம்னா அப்படியெல்லாம் போயிட முடியாது. கொஞ்சம் அதுக்கு ஒரு நிறையா வேலைகள் இருக்கும். அதுக்கு இன்னும் 21 தானே, ஈஸியாக எடுத்துடலாம். 21 டிஷ்யூ தானே, எடுத்துடலாம் ஈஸியாக. அவ்வளோ க்ளோஸ். ஓகே, நைட் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் தான் காட்டும். இப்போ நைட் ஆயிரும். நைட் ஆயிடுச்சா? இந்த நைட்லேயே 21 டிஷ்யூ எடுக்க பார்ப்போம். முடியலைன்னா கோவிந்தா தான். எம்மாடியோ 21 டிஷ்யூ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் எடுக்க முடியல. பாய், நான் கீழே போய் தோண்டிக்கிறேன். போ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் எடு. கைக்கு வர எல்லாத்தையும் எடு. அப்போ 21 கலெக்ட் பண்ண முடியும். ஓடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேக் ஆகுது. வேணும்னே ஆகுது. அங்கே அடிச்சுட்டே இருப்போம். இதை எடுக்கவே முடியல. 6 வருது. ஆனால் நான் இப்போ இதை எடுக்கவே சொல்லையே. இது எங்கே வந்து தொலைஞ்சிச்சு? பைத்தியம், எடுக்கவும் மாட்டான். சாக்கு பைக்கு உள்ள வச்சுட்டு கையாலே எல்லாம் சரிப்பட்டாரா? நம்ம கீழே போவோம். தோண்டவே விட மாட்டேங்குது. சதி பண்ணு எனக்கு.
ஓகே 16 இருக்குது. இப்போ 16 டிஷ்யூ எடுக்கலாம். சாப்பிட்டுட்டே தான் வேலை செய்யணும் போலது. எடுக்க முடியாது. ஸோ கீழே போவோம். கல் இருக்குது, கல் எடுப்போம். கப்பு இருக்குது, கப்பு எடுப்போம். சாக்கு பை ஃபுல்லு 18 கிடச்சிருக்கு. இன்னும் 3 தேவைப்படுது, அவ்வளோதான். இந்தா வச்சுக்கோ. இன்னும் 3 தான் இருக்குது. இன்னும் 3 தான் தேவைப்படுது. லெக்கு பீஸு சாங்க்ஸு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பர்கர் சாப்பிட்டுக்கிறேன். பர்கர் சாப்பிட்டு ஃபுல் ஆகிடுச்சு ஹெல்த்து. லன்ச் டைம் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டோமா? ஆஃப்டர்நூனே பண்ணிடலாமோ? ஆனால் அதுக்கு முன்னாடி கீ வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. எங்கே இருக்குது உன்ட்ட? என்ன இருக்குது? இது இருக்குது, எனக்கு அது தேவைப்படாது. இது எனக்கு தேவையில்ல. ஆக்சஸ் இல்லீகல், ஆக்சஸ் இல்லீகல் கீ. இது வந்துட்டு தான் அங்கே. ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டு உடனே போவோம். ஐயோ, இதனால அவன்கிட்ட செல் பண்ணிட்டு வர்றதுக்கு நாளைக்கு ஆயிரும். ஆமாம், நாளைக்கு ஆயிரும். எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. க்ளோஸ் த செல் டோர். ஐயோ, செல் டோர் க்ளோஸ் பண்ணுமா? போங்களா, லேட் ஆயிரும் போலக்கே. ஆக்சஸ் கார்டு வேறு தேவைப்படும் எனக்கு. நைட்டு 12 ஆயிடுச்சு. டே இது வந்து 12வது நாள். இப்போ நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறது. நம்ம மட்டும் ஃபாஸ்ட்டாக தோண்டணும்னு வைங்களேன். குழியை ஃபாஸ்ட்டாக குழி தோண்டி ஃபுல்லாக எனக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோதான். 3 ஓடுங்க, சர்ஃபேஸ் கிளம்பும். 3 தேவைப்படுச்சு, 3மே கிடச்சிச்சு. சூப்பர் 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 சூப்பர். ஒரே பொருள் தான் இதுதான். போடு கிளம்பும். வெளில ஓடு. அவனை போய் செல் பண்ண. இல்லீகல் கார்டு 200 கிடச்சிருச்சு. லெக் வேணாம், இல்லீகல் கார்டு. வரேன் வாங்கிக்கிறேன். வந்து வச்சுக்கோ. 0 டிஷ்யூ. இந்த கார்டை இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள். டேய் போடா, அதிகமாக நீ எனக்கு தேவையில்ல. என்னெல்லாம் பண்ணா என்ன? கார்டை வச்சு திறந்துட்டேன். எடுத்துப்போம். இதையும் எடுத்துப்போம். பார்த்தீங்களா என்னெல்லாம் இருக்குன்னு எடுத்துட்டோம். 100 ஏப்பப்படா உள்ள குளிர்லே சாப்பிட. ப்ளஸ் லஞ்ச் வேறு தருவான். என்ன பண்ண போவாங்க எழுந்துருவோம். உங்களுக்கு இல்லை தூங்கிட்டு கண்டிப்பாக. ஓகே, இருந்தாச்சு. இங்கே ப்ளேஸ் பண்ணோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணு. உள்ள ஓடு. ஓகே, டோர் இங்கே க்ளோஸ் பண்ணிப்போம். எப்படி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக பக்குவமாக பண்ணிட்டேன். இந்த எல்லாமே இந்த ஒரு கீ கார்டாகலாம். இல்லீகல் கார்டு தேங்க்ஸ். இருந்தாச்சு. ஒரு கட்சினோடுதா. இப்போ வந்து நம்மளை வந்து 12 பேட்டரிஸ் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒத்தாளாக இருந்து நான் தான் ஒத்தாளாக கலெக்ட் பண்ணோம். இதில் பிரச்சனை என்னன்னா 2 பேர் இருந்தால் 2 பேர் இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஒத்தாளாக இருந்துட்டு நான் மட்டும்தான் இப்போ தனியாக மாட்டிக்கினேன். ஓகே, வருவான். கலெக்டுன்னு காட்டுச்சு. ஓகேவா? ஐயோ, எங்கெல்லாம் போனோம் அங்கேயே வரான். ஓ மை காட்.
ஓ கலெக்டு ஏய் விடுடா டேய் வரான் டிக் பண்ணி எஸ்கேப் ஆயிக்கலாமோ தெரியாமட்டான்டா டேய் விட்றா டேய் நான் ஒரு பேட்டரி கலெக்டு ரெண்டு பேட்டரி கலெக்ட் பண்ணிட்டேன் ஓடு 3 இன்ட்டு எங்கே இருக்கான் வந்துட்டான் கடைசி நேரத்தில் வந்து பிடிச்சிட்டான் சரி விடுங்க திருப்பி இதுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன் இவனை என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோ அவங்க நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்